Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம லெகின்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவர்ல தான் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த கவர் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்ல எப்படி உபயோகமா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இப்போ ஒரு கவர் எடுத்துர்க்கறேன். நம்ம பூஜைக்கு நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்காக புக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்போம். இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த கவரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பூஜை ரூம்ல கூட நம்ம ஒரு ஆணியில மாட்டி வச்சிடலாம். இல்லை நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டு நம்ம படிக்கிறோம்னா பெட்ரூம்ல கூட நம்ம இதைய மாட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த புக்கு வேணுமோ அதை எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நமக்கு புக்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம வேணுங்கிறத எடுத்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அடுத்தது நான் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது நம்ம ஏதாச்சும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அட்டைப்பெட்டியில் போட்டு தான் வரும். இப்போ இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு இதில் கிளாத் இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே ஒரு ஃப்ளவர் ஒட்ட வச்சுட்டு நம்ம இதை மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது ஒரு பேக் மாதிரி எடுத்துட்டு போகலாம். நான் இப்போ செஞ்சு வச்சிருக்கிறேன், நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃபினிஷ் பண்ண என்னுடைய பாக்ஸ் தான் இது. பாருங்க, அழகான ஒரு பேக் ரெடியாக இருக்குது. பாருங்க, இதில் நான் ஃப்ளவர் பண்ணி ஒட்ட வச்சிருக்கிறேன். இந்த ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இதில் கைப்பிடி வைக்கிறதுக்கு நான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மேலே லேஸ் வச்சு ஃபினிஷிங்காக ஒட்ட வச்சுட்டேன். இப்போ காமிக்கிறேன் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு. இது ஒரு காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கிறேன். இது அளவு ரவுண்ட் போடுறதுக்கு. நீங்கள் ரவுண்டாக எது கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். 5 பீஸ் வேணும் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு. நம்ம இதைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ரவுண்ட் பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை பாதியாக நம்ம இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பாதியாக இப்படி மடிச்சுக்கணும். பாருங்கள், இதழ் மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம இதைய ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷின் நூல் இருந்ததுன்னா மெஷின் நூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளவர் பண்ணுறேன். பாருங்க, ஃப்ளவர் பண்ணியாச்சு. இதில் நடுவால் ஒரு பீட்ஸ் ஒன்று ஒட்ட வச்சிட்டிங்கன்னா ஒரு பூ ரெடி ஆயிரும். நம்ம இதை பாக்ஸில் ஒட்ட வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், பிஸ்கட்டு, காப்பித்தூள், முட்டை இந்த மாதிரிலாம் நம்ம மளிகை கடையில் வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், வெயிட் நல்லா தாங்கும். ட்ரையான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், லெகின்ஸ் வாங்கின ஒரு கவர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, பாருங்கள், டிஸ்போசபிள் கிளாத்து தான் நான் ஒரு ரோல் வாங்கி வச்சுருக்கிறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. நம்ம இது கழுத்துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதைய
இது புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து கிச்சனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி டஸ்ட்பின் ரோலும் நம்ம இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கிச்சனில் மாட்டி வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அட்டை பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம கிளாத் ஒன்று ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதில் ஒரு ஃப்ளவர் ஒன்று பண்ணி எடுத்து ஒட்ட வச்சுருக்கிறேன். இதில் நான் லேஸ் எங்கிட்ட இருந்தது, அதை வந்து கைப்பிடி மாதிரி நான் இதில் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபெவிகாலு, ஸ்கேடு, கத்திரிக்கோல், இந்த மாதிரி என்னுடைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவர் தான் நீ எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கெட்ச் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் மார்க்கர் பென்னு, இதையெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு எடுத்து வாலில் மாட்டி வச்சுட்டோன்னா குழந்தைங்க கேட்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வாலில் எடுத்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம சுலபமாக எடுத்து கேட்டோம்னா டக்குன்னு எங்கேயும் மிஸ் ஆகாது உங்களுக்கு. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பாருங்கள், நீ லெகின்ஸ் கவர் தான் எடுத்துருக்கிறேன். நான் இந்த கவரில் வந்து நம்ம பெட்ரூமில் ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளோட சார்ஜரு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து நம்ம வேணுங்கிற இடத்துல வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இது எடுத்து நம்ம எங்கே தேவையோ நம்ம அங்கே எடுத்து மாட்டி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதில் நான் இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. நான் இதை கூட மளிகை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.